1. தொல்காப்பியம் எந்த இயலால் தொடங்குகிறது? A. சொல்லியல், B. எழுத்தியல், C. பொருளியல், D. யாப்பியல். பதில் B. எழுத்தியல். 2. அகநானூறு எந்த தொகுப்பில் அடங்குகிறது? A. 10 கீழ்க்கணக்கு, B. 8 தொகை, C. 12 திருமுறை, D. ஐம்பெரும் காப்பியம். பதில் B. 8 தொகை. பணிபாடல் எந்த துறையை சார்ந்தது? A. பக்தி, B. அகப்பாடல், C. புறப்பாடல், D. நீதிப்பாடல். பதில் A. பக்தி. நெய்தல் திணை குறிக்கும் நிலம் எது? A. மலை, B. காடு, C. கடற்கரை, D. பாலை. பதில் C. கடற்கரை. குறிஞ்சி திணை குறிக்கும் காதல் நிலை எது? A. பிரிவு, B. ஒற்றை காதல், C. கூட்டு இணைவு, D. காத்திருப்பு. பதில் C. கூட்டு இணைவு. 6. புறநானூறு எத்தனை பாடல்களை கொண்டது? A. 300, B. 350, C. 400, D. 500. பதில் C. 400. 7. திருக்குறள் 3 பகுதிகளில் ஒன்று அல்லாதது எது? A. அறம், B. பொருள், C. இன்பம், D. வீரம். பதில் D. வீரம். யாப்பு என்பதன் பொருள் என்ன? A. சொல் அமைப்பு, A. செய்யுள் அமைப்பு, E. பொருள் விளக்கம், E. எழுத்து அமைப்பு. பதில் A. செய்யுள் அமைப்பு. 9. மதுரை காஞ்சி எந்த இலக்கியத்தில் அடங்குகிறது? A. 10 கீழ்க்கணக்கு, B. 10 பாட்டு, C. 8 தொகை, D. ஐம்பெரும் காப்பியம். பதில் B. 10 பாட்டு. 10. கலிங்கத்து பரணி எழுதியவர் யார்? A. ஒட்டக்கூத்தர், B. ஜெயங்கொண்டார், C. கம்பர், D. சீத்தலைச்சாத்தனார். பதில் B. ஜெயங்கொண்டார். இந்த பொது அறிவு தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது இன்ஃபோடாக்ஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே TNPSCக்கு படிக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.